இயேசுவே நீரே என் சிந்தனை, இயேசுவே நீரே என் சொல், இயேசுவே நீரே என் செயல். Praise the Lord. கிறிஸ்துவில் நம்பிக்கை கொண்ட இறை மக்களை, இன்றைய வாசகங்கள் நம்மை ஒரு கிறிஸ்தவன் ஒரு கிறிஸ்தவள் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதை நமக்கு எடுத்து காட்டுகின்றது. ஒரு குருவான இடத்தை சென்று ஒருத்தர் கேட்கிறாரு, குருவே, சீடனுக்கும் பக்தனுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு ஒருத்தர் கேட்கிறாரு. அப்ப அந்த குருவானவர் சொல்றாரு, சீடன் என்பவன் கடவுளுடைய திட்டம் அவனுடைய வாழ்விலே இருக்க வேண்டும் என்று நினைப்பவன் சீடன். பக்தன் என்பவன், இறைவா எனக்கு பலவற்றை கொடும், என் வாழ்வை நீ நிரப்பும், என் செல்வங்களால் நான் நிரப்ப வேண்டும் என்று கடவுளிடத்திலே கேட்பவன் தான் பக்தனாக இருக்கின்றான். பிரியமானவர்களே, இன்று நாம் சீடர்களாக இருக்கின்றோமா அல்லது பக்தர்களாக இருக்கின்றோமா என்பதை சிந்தித்து பார்ப்போம். இன்றைய முதல் வாசகத்திலே புனித பவுலடியார் மிக சிறப்பாக சொல்கின்றார். நான் எபேசுக்கு செல்ல வேண்டும் என்று மூப்பர்களை அழைத்து வர சொல்கின்றார். பவுலடியாருடைய வாழ்க்கை நமக்கு நன்றாக தெரியும். தொடக்க காலத்திலே கிறிஸ்துவை நம்புபவர்களையும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்பவர்களையும் அழித்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு நோக்குடன் செயல்பட்டவர் தான் புனித பவுலடியார். அவரையும் இயேசு கிறிஸ்து காட்சி கொடுத்த வழியாக மாற்றி அமைத்தார். மாற்றி அமைத்ததோடு நின்று விடாமல் அவர் பல்வேறு நிகழ்வுகளை திருத்தூதர்களுக்கும் மேலாக செய்யும் அளவுக்கு கடவுள் அவருக்கு ஆசியினை வழங்கினார். பிரியமானவர்களே, பவுலடியார் தன்னுடைய எழுத்துக்களின் மூலமாக புதிய ஏற்பாட்டிலே நமக்கு இன்றளவும் பலவிதமான செயல்களை கிறிஸ்து எப்படிப்பட்டவர், அந்த கிறிஸ்துவை எப்படி நாம் அனுபவிக்க வேண்டும், அது மட்டுமல்லாமல் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை நாம் கொண்டாடுகின்ற அந்த தூய ஆவியானவருடைய செயல்பாடுகள் நமது வாழ்விலே எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றியும் மிக தெளிவாக நமக்கு விளக்கியவர் இந்த பவுலடியார். அவர் சொல்கின்றார், உங்களுக்கு நிறையவற்றை நான் கற்பித்துக் கொடுத்து விட்டேன், நிறைய சொல்லிவிட்டேன், தூய ஆவியின் தூண்டுதலால் நான் அங்கு செல்ல வேண்டும் என்று கூறுகின்றார். பல்வேறு இன்னல்களின் வாழ்விலே இருந்தன. கடவுள் என்னை இந்த பணிக்காக அழைத்திருக்கின்றார். அந்த அழைத்த பணியை நான் முழு மூச்சோடு செய்ய வேண்டும் என்ற ஒரு உறுதியோடு இருந்தவர் தான் அந்த பவுலடியார். இன்றைய முதல் வாசகத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம் என்னவென்றால், எந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையிலே துன்பம் வந்தாலும் சரி, எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் சரி, என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்னோடு இருக்கையிலே நான் எத்தீங்கிற்கும் அஞ்ச மாட்டேன் என்ற ஒரு வார்த்தையை சொல்லக்கூடிய அளவுக்கு நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய நம்பிக்கையிலே நிலைத்திருக்க வேண்டும். நம்முடைய நம்பிக்கையானது மிகுந்த ஆழப்படுத்தப்பட்டிருக்க வேண்டும். அந்த நம்பிக்கை எப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையாக இருக்க வேண்டும் என்பதை வெளிப்படுத்துவதுதான் இன்றைய நற்செய்தி வாசகம். நற்செய்தி வாசகத்திலே இயேசு கிறிஸ்துவிடத்திலே சென்று சீடர்கள் முன்னாடிலாம் கேட்பாங்க, இயேசுவே எங்களுக்கு ஜெபிக்க கற்றுத்தாரும் அப்படின்னு சொல்லும் பொழுது இயேசு ஒரு ஜெபத்தை கற்றுக் கொடுத்தார். என்ன ஜெபம்? விண்ணுலகில் இருக்கிறேன். இன்றளவு மிகுந்த பக்தியோடு நம்பிக்கையோடு அந்த ஜெபத்தை நான் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நிச்சயமாக என்னுடைய ஜெபத்தை கேட்பார் என்று நாம் இரண்டையும் விரித்து விண்ணுலகில் இருக்கிற தந்தையே என்று மிகுந்த ஒரு உணர்வோடு அந்த ஜெபத்தை நாம் கூறுகின்றோம். ஆனால் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே இயேசு கிறிஸ்து விண்ணுலகில் தந்தையிடத்திலே ஜெபிக்கின்றார். இந்த ஜெபமானது யோவான் நற்செய்தி 17வது அதிகாரத்திலே கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இது ஒரு தலைமை குருவினுடைய ஜெபம். யார் மக்கள் ஒரு தலைமை குரு? தலைமை குரு யார் மக்கள்? இயேசு கிறிஸ்து தான். அவரே ஜெபிக்க
தந்தையே, உலகம் தோற்றும் முன்னே என்னை இந்த மக்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கின்றேன் என்று சொல்கிறார். தொடக்க காலத்திலிருந்து, உலகம் தோற்றுவதற்கு முன்பாக இருந்து இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே இருந்தார். உலகம் வந்தவர்களும் கூட தன்னுடைய மனித உருவிலே உருவெடுத்தார். இப்ப சொல்றாரு, என்னுடைய நேரம் முடிந்துவிட்டது, நான் விண்ணகத்துக்கு செல்ல வேண்டும், உன்னிடத்திலே வர வேண்டும். நீ என்னை மாற்றிப்படுத்தியது போல இந்த மக்களையும் மாற்றிப்படுத்தும் என்று தன்னுடைய சீடர்களுக்காக பரிந்துரை செய்தார். நான் யாருக்காகவோ கேட்கிற தந்தையே, என்னை நம்பி வந்திருக்கின்ற இந்த சீடர்களுக்காக நான் கேட்கிறேன் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தந்தையிடத்திலே நாம் ஒவ்வொருவருக்காகவும் பரிந்துரை செய்தார். பிரியமானவர்களே, இந்த தலைமை குருவுடைய ஜெபம் யோவான் நற்செய்தி 17வது அதிகாரத்திலே கொடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த ஜெபம் நம்முடைய வாழ்விலே ஒவ்வொரு நாளும் ஒரு மாற்றத்தை கொண்டு வரக்கூடியதாக இருக்க வேண்டும். இந்த ஜெபமானது ஒரு வல்லமையான ஜெபமாக மாறி இருக்கின்றது. ஏனென்றால் அது இயேசு கிறிஸ்துவே தந்தையிடத்திலே நோக்கி ஜெபித்திருக்கின்றார். அந்த ஜெபத்தை நாம் உணர்ந்து மகிழ்ந்து நம்பிக்கையோடு ஜெபிக்க வேண்டும். பிரியமானவர்களே, இன்றைய நாள் நாம் யோசேப்புக்கு சிறப்பாக நவநாள் கிடைக்கின்றோம். புனித பவுலடியாருடைய வாழ்க்கையோடும் புனித யோசேப்புடைய புனித இயேசுனுடைய வாழ்க்கையோடும் நாம் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது புனித யோசேப்பு நமக்கு நிறைய பாடங்களை கற்றுக் கொடுக்கின்றார். ஒவ்வொரு தடவையும் நாம் சொல்லுவோம் இல்லையா, யோசேப்பு விவிலியத்திலே எங்கேயும் பேசவில்லை, சொல் எதுவும் இல்லாமல் தன் வாழ்க்கையை கடவுளுக்கு முழுமையாக அர்ப்பணித்தவர்தான் இந்த யோசேப்பு. பிரியமானவர்களே, பவுலடிகளார் தன்னுடைய எழுத்துக்களின் மூலம் கிறிஸ்துவை பறைசாற்றினார். இயேசு கிறிஸ்து தன்னுடைய வல்ல செயல்களினால் கடவுளை மாற்றிப்படுத்தினார். ஆனால் இந்த யோசேப்பு தன்னுடைய நீதி நேர்மையான வாழ்வாள், முக்கியமாக நான் தொடக்கத்தில் சொன்னது போல ஒரு சீரனை போல கடவுளுடைய திட்டம் அவருடைய வாழ்விலே எப்படி இருக்க வேண்டும் என்று மரியாதை மறைமுகமாக விளக்கிவிட திட்டமிட்டார் இந்த யோசேப்பு. ஆனால் வானதூதர் சொன்ன அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து, யோசேப்பே, உன் மனைவி மரியாவை ஏற்க அஞ்ச வேண்டாம், அவர் கருவுற்றிருப்பது தூய ஆவியானார். அந்த வார்த்தையை தன்னுடைய உள்ளத்திலே ஏற்றுக்கொண்டு தொடர்ந்து, யோசேப்பே, உன் மனைவியை அஞ்ச வேண்டாம், ஓகே நான் ஏற்றுக்கிறேன், இதோ உடனே எகிப்துக்கு போ, ஓகே நான் போறேன், எகிப்துக்கு போறேன், திரும்பவும் நாசரேத்துக்கு வந்துடுறேன், திரும்பவும் வந்துடுறேன். என்ன சொன்னால் கடவுளுடைய வார்த்தையை மீண்டும் மீண்டும் எத்தனை தடங்கள் வந்தாலும், எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும், எத்தனை ஏமாற்றங்கள் அவருடைய வாழ்க்கையே வந்தாலும், யோசேப்பு நிலைத்து நின்று கடவுளுடைய திட்டத்தை நிறைவேற்றவே கடவுள் என்னை தேர்ந்தெடுத்தார், அந்த கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடப்பவனாகவே என் வாழ்நாள் முழுவதும் இருப்பேன் என்று தன்னுடைய செயல்களினாலும் தன்னுடைய வாழ்க்கையினாலே நமக்கு கற்பித்து சென்றிருக்கின்றார். பிரியமானவர்களே, இன்று யோசேப்புக்கு நாம் நவநாள் இருக்கின்றோம். இன்றைய முதல் வாசகத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம், நம்முடைய வாழ்க்கையில் கடவுள் தொட்டு ஆசீர்வதித்திருக்கின்றார். ஏதாவது ஒரு வகையிலே நமக்கு பல தடங்கள் இருந்தாலும், ஏதாவது ஒரு வகையிலே நம் வாழ்விலே சிக்கல்கள் இருந்தாலும், அதையும் மாற்றி அமைக்கக்கூடிய வல்லமை கடவுளுக்கு உண்டு. ஏனென்றால் நான் சொன்னது போல பவுலடியார் கிறிஸ்தவர்களை கொள்ள வேண்டும், கிறிஸ்தவர்கள் இருக்கக்கூடாது, யாரெல்லாம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறாரோ அவர்களை எல்லாம் நான் கொள்வேன் என்று உறுதி கொண்ட அந்த பவுலையும் மாற்றி அமைத்தவர்தான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. சவுலே சவுலே, ஏன் என்னை நீ துன்புறுத்துகின்றாய்? நாம் ஒவ்வொரு முறை இந்த கடவுளிடத்திலிருந்து, இந்த இயேசுவிடத்திலிருந்து நாம் பிரிந்து செல்லும் பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவரையும் பார்த்து கேட்கின்ற கேள்வி, மகனே மகனே நம் பெயரை சொல்லி ஏன் என்னை துன்புறுத்துகிறார் என்று நான் சொல்வார். இந்த நற்செய்தி வாசகத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்வது ஆண்டவர் இயேசுவுடைய ஜெபம். நம்முடைய வாழ்க்கையிலே ஜெபம் ஒரு அங்கமாக இருக்க வேண்டும். ஜெபிக்கின்ற ஒரு குடும்பமாக நாம் இருக்கும் பொழுது எத்தனை பேர்கள் வந்தாலும், எத்தனை சிக்கல்கள் வந்தாலும்
வழியாக நாம் மாற்றி அமைக்க முடியும். அந்த ஜெபத்தின் வழியாக நாம் கடந்து செல்ல முடியும். ஒவ்வொருவருக்குமே ஒரு சாட்சிய அனுபவம் நிச்சயமாக இருக்கும். கடவுள் அனுபவம் என் வாழ்விலே இல்லை என்று ஒரு ஆன்மா கூட சொல்ல முடியாது. என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என் வாழ்விலே ஒரு மாற்றத்தை, ஒரு புதுமையை, ஒரு நிகழ்ச்சியை செய்திருக்கின்றார் என்று ஒரு நம்பிக்கை இருந்த காரணத்தினால்தான் நாம் அனைவரும் இந்த ஆண்டவரை நோக்கி வந்திருக்கின்றோம். பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையிலே வருவது எளிது, ஏமாற்றங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே வருவது எளிது. ஆனால் அவை அனைத்தையும் இந்த உயிருள்ள ஆண்டவர் இயேசுவிடத்திலே நாம் ஒப்புக் கொடுக்கும் பொழுது நிச்சயமாக அதை அவர் மாற்றி அமைப்பார். ஆகவே பிரியமானவர்கள், ஒரு சில நிமிடங்கள் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். இன்று நாம் கேட்ட இந்த இறை வசனத்தை ஆண்டவர் தாமே நம் உள்ளத்தை தொட்டு மாற்றி அமைக்கக்கூடியவராக இருக்கின்றார். அன்பு ஆண்டவரே, இது இந்த நாளை கொடுத்ததற்காக நமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இன்று நீ எங்களுக்கு கொடுத்த இந்த வார்த்தைகளை எல்லாம் நாங்கள் எங்கள் உள்ளத்தில் நிறுத்தி உமக்கு உண்மையுள்ள சாட்சியுள்ள கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாக நாங்கள் எங்கள் நம்பிக்கையிலே நிலைத்திருந்து உமக்கு உண்மையுள்ள மக்களாக மாறவும், நாங்கள் எங்கள் ஜெபத்திலே தடுமாறாமலும் நிலைமாறாமலும் இருக்க வேண்டும் என்றும் எங்கள் அன்பு பாதுகாவலர் புனித சூசியர்களுடைய பரிந்துரை வழியாகவும், அன்னை மரியாவுடைய பரிந்துரை வழியாகவும், கோடான கோடி புனிதர்களுடைய பரிந்துரை வழியாகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் குடும்பங்களை நீ ஆசீர்வதியும், இந்த பங்கை நீ ஆசீர்வதியும், இந்த பங்கை வழிநடத்தி கொண்டிருக்கின்ற பங்கு தந்தையை நீ ஆசீர்வதியும். நாங்கள் அனைவரும் உமக்கு உண்மையுள்ள சீடர்களாக எந்நாளும் திகழ வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக